Welcome to Media Monkeys Mini Vlogs Part 2. ஓகே, இப்போ நம்ம எங்க போறோம்னா ஃபுட் ஸ்ட்ரீட் தான். அதே மாதிரி ஃபுட் ஸ்ட்ரீட் போயிடலாமா? இன்னைக்கு பட்ஜெட் vlogல ரெண்டாவது எபிசோடுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பள்ளிக்கரணையில இருக்கிற டே ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த எபிசோட்ல நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு நான் நம்புறேன். கூட வந்தவன ஒரு ஆளை காணா, எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. இந்த வாட்டி போன வாட்டி 400 rupees இருந்துச்சு, இந்த வாட்டி கொஞ்சம் 600 rupeesல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் பட்ஜெட்டை. டேய் என்னடா அதுக்குள்ள ஆரம்பிச்சுட்ட? நீ வர வரையும் வெயிட் பண்ணி காட்டும். சரி கொடு, மிச்சத்தை இவன் சொல்லுவான். தண்ணி உள்ள போய் என்னென்ன இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். தண்ணி குடிச்சிட்டேன் கூட. உள்ள போலாம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இங்க பாரு, இங்கும் ஒரு பூனை. நம்ம எங்க பார்த்தாலும் நம்ம எங்க போனாலும் பூனை வந்துருது. பூனைக்கு நமக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், நமக்கு இல்ல உனக்கு. மேடம் இங்க உட்காரலாமா? டேய் மகனே, போறதான் போறேன் அந்த நாயை ஜூன் சொல்லிட்டு அந்த மாதிரி ஆயிர போதுரா. ஏய் கான் சாப்பிடும்ல பூனை. தெரியலையே. சாப்பிடுவியா? ஒன்னு குடிச்சு பார்க்கலாம். டேய் சாப்பிடுறா. டேய் சீ வேண்டாம். கான் குடிச்ச கான் கரெக்ட் குடிக்கல. அது கான் குடிச்ச கரெக்ட் நினைக்கிறேன். கரெக்டா போல. என்ன சுகம், என்ன சுகம். நல்லா இருக்கா? இதே பண்ணினா வேண்டாம். இத வச்சு பரவாயில்ல ப்ரோ, சைலண்டா இருக்கு. எங்க வீட்ல ஒரு பூனை இருக்கு. பாக்குறதுலாம் சொல்லலாம். சூடான சுளுக்கு எடுத்துருவேன். ஓகே, இன்னைக்கு பட்ஜெட் எவ்வளவு? 600 சொல்றேன். 600 சொல்லிட்டியா? இப்ப போன வாட்டி 400 இருந்துச்சு, இந்த வாட்டி 600 இருக்கு. 600ல இது எவ்வளவு? 40 ரூபா. 600 40 ரூபா காலி. இப்ப வந்து 560 ரூபா இருக்கா? பரவாயில்ல, 560 ரூபா இருக்கு. இந்த வாட்டி நம்ம ஃபர்ஸ்ட், போன வாட்டி தான் எனக்கு டீ வாங்கி தரல, இந்த வாட்டி டீல இருந்து ஆரம்பிச்சுமா? டீ இருக்கா? டீ முன்னாடி இருந்து. ஆமா, உனக்கு டீ சாப்பிட போல பிறந்துச்சு. அதாவது எனக்கு வந்து டீ சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. வீட்டுல வந்து காலையில சாயங்காலம் ஊத்தி கொடுப்பாங்க. சரி, நமக்கு ஏதோ சூடா சாப்பிடணும்னு குச்சி பழகிருச்சு. இப்பவும் டீ இல்லைன்னா அந்த கை உதறது, இந்த கால் உதறது அதெல்லாம் கிடையாது. இருந்தா சாப்பிடுவா, இல்லைன்னா சும்மா இருப்பா, அவ்வளவுதான். ஆனா எனக்கு வந்து சென்னைக்கு வந்த புதுசுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு டீ வந்துருச்சு. இது சென்னைக்கு வந்தோடனே டீ, சென்னை வந்த உடனே டீ தான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. சாப்பாடு டீ அது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி போச்சு. காலைல ஒரு டீ, மதியம் ஒரு டீ, ஈவினிங் ஒரு டீ, நைட் ஒரு டீ, ஆக மொத்தம் 4 டீ அப்படி ஓடிட்டு இருந்த காலங்கள் சென்னை வந்த புதுசுல. அப்புறம் சாப்பாடு அப்பப்பதான். டீக்கள் தான் நிரந்தரமா, ஏன்னா டீ சாப்பிட்டா பசிக்காது. அந்த ஒரு லாஜிக் ஒண்ணு இருக்கு, டீ சாப்பிட்டா பசிக்க மாட்டேங்குது. அதனால சென்னை வந்த புதுசுல டீ தான் உணவாகவே மாறிடுச்சு. ஸோ அதனாலதான் நம்ம டீயை எதை மறந்தாலும் நம்ம டீயை மறக்கக்கூடாது. எனக்கு டீன்னு சொன்னாலே பிடிக்கும். ஆக்சுவலா எனக்கு மட்டும் இல்ல, பேச்சுலர்ஸ் பசங்களுக்கு எல்லாருக்குமே டீ தான் பிடிக்கும். அதுவும் சென்னைக்கு வந்து வேலை தேடுறவங்கல, அவங்களுக்கு எல்லாமே சாப்பாடு இல்லைனாலும் ஒருவேளை டீ இருந்தாலே போதும், அந்த நாளே ஃபுல்லா ஓடிடும். என்ன பண்றது, வீட்டுக்காக அப்படிதானே கஷ்டப்பட்டு. எப்படிப்பா எனக்கு ஏதோ மழை வரப்போ மாதிரி இருக்கு. என்னடா இது மானங்கட்ட மழை, இது மழைக்காலமே கிடையாது. இதே மழை பெய்யுது. இன்னைக்கு வெயில் கொளுத்துது. சென்னை கிளைமேட் வந்து கணிக்கவே முடியல. இல்ல கொஞ்ச நாள், ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டா தான் இருந்துச்சு. இந்த ரீசெண்டா மழை மாறி பெஞ்சு வெயில் ரொம்ப காஞ்சு கடைசியில நம்ம எந்த நிலைமைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருப்போம் யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரிதான் இப்ப மாறி போயிட்டு இருக்கு எல்லாமே. இப்ப நீ என்னதான் கருத்து சொல்ல வர? யோசிச்சு பாரு, நம்ம முன்னோர், நம்ம எங்க அப்பா அம்மா காலத்துல எல்லாம் கரெக்டா இந்த டைம்ல மழை வரும், இந்த டைம்ல வந்து வெயில் அடிக்கும். வெயில் வந்து இந்த அளவுக்கு இருக்காது. ஆனா இப்போ மழையும் சரி வெயிலும் சரி ரொம்ப அதிகமா பெய்யுது. கரெக்ட் தானே? கரெக்ட் தான். மழை இந்த அளவுக்கு ஆக்சுவலா இந்த மாசம் மழை பெய்யற மாசமே கிடையாது. ஆனா ஏன் மழை பெய்யுதுன்னே தெரியல. அதுவும் சென்னையில எப்ப மழை பெய்ய போகுதுன்னே தெரியல. காலைல ஃபுல்லா கொளுத்து வெயில் அடிக்குது. திடீர்னு நேத்தெல்லாம் நைட்டு 2 மணிக்கு வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போறதுக்குள்ள காத்து, சரியான காத்து. புதுசா ஓபன் பண்ணிருக்காங்களா? இன்னும் ஆள் வரல. டிடிஏ பார்லாம் இருக்கு. ஏய் டிடிஏ பார்லடா, சுட்டா பாரு. சுட்டா பாரா? ஆமா, சாய் சுட்டா பார். ஓ எடுத்துட்டு போறேன். இப்போ 100 ரூபா காலி. டீ குடிச்சதுக்கே 100 ரூபா காலி. என்ன போகுது? 500 ரூபா தான் இருக்கு. சிக்கன் கொத்து பரோட்டா அவ்வளவுதான்.
வாடா ஆர்டர் சிக்கன் பண்ணிட்டோம். கொத்து பரோட்டா ஒன்று சொல்லியிருக்கு. நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம யாரும் தடுக்க நான் இருக்க முடியாது. வாங்க கெத்த போய் உட்காரலாம். அது என்ன இது அது இது என்னது? இது என்னது கப்பில் டீ குருமாடா. குருமாவா? ஆமாம், உனக்கு தேவையானப்போ ஊற்றிக்கலாம், தேவையில்லண்ணா தேவையில்லைன்னா தூக்கி போடு. ஆக்சுவலாக நல்லா இருக்கு. மசாலா லைட்டாக மஞ்சள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்மெல்லு வருதுல்ல, மஞ்சள் ஸ்மெல் வருது. தெரியல. ஆனால் நல்லா இருக்கு. சிக்கன் கொத்து தானே சொன்னேன். ம் ஆ, சிக்கன் கொஞ்சம் எவ்வளவு? 140. சொல்லலாம். பேண்டாக்கு 90s கிட்ஸுக்கெல்லாம் பேண்டா ரொம்ப பிடிக்கும். இப்போல்லாம் யாரும் பேண்டால லிங்கா இருக்கும் லிம்கா பாத்தியா? நல்லா இப்ப அந்த இருக்கும். டேஸ்டே வர்றது இல்ல. ஏமாத்துறாங்க. அந்த காலத்துலலாம் லவ்னு ஒன்று சொல்லுவாங்க. ஏன்டா பூமர் மாதிரி பேசுவேன். ஏய் இருக்கிறதா சொல்கிறேன்டா. நான்லாம் 90s கிட்ஸு. நானும் தான் 90s கிட்ஸு. ஆக்சுவலாக ஃபேண்டா விட டொரினோ சூப்பராக. இப்போல்லாம் டொரினோ வருதா இல்லைன்னு தெரியல. சொரினோன்னா பார்த்தீங்களா, இவனுக்கு டொரினோன்னு என்னன்னு தெரியல. உனக்கும் தெரியலையா? டொரினோவும் இதே மாதிரி தான்டா இருக்கும். ஆக்சுவலாக டொரினோ வயிறு வலினா டொரினோ தான் வாங்கி கொடுப்பாங்க எங்கள் வீட்டில். எங்கள் ஊர்லலாம் லவ்னு ஒன்று இருக்கும். வயிறுல எங்க ஊர்ல கருப்பு கலர்ல இருக்கும்ல. பவன்டோ. கலர் அது பேரு. அது ஆமாம் 10 ரூபா கலரு. போலீஸோட போலீஸோட கிடையாதா? வெறும் கருப்பா இருக்கும் அது colour. வந்து லவ் ஓ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஓ ஆமாம் ஓ ஆமாம், அந்த மாதிரி. அந்த மாதிரி போட்டிருக்கோம். அதில் வந்து 10 ரூபா. இந்த இதுலேயும் ஆரஞ்சு கலர் மட்டும் குடிச்சு சாப்பிட்டு. அது பேரு எங்க ஊர்ல ஸ்பெஷல். ஸ்பெஷல். ஆமாம், ஆரஞ்சு கலர் சாப்பிட்டா ஸ்பெஷல். அது ஏதோ இந்த ஊரில் விருந்தாளிகள்லாம் வந்துச்சுன்னா ஓடி போய் அதை வாங்கி கொடுப்போம். அது சாப்பிட்டு அப்பெல்லாம் ஸ்பெஷல். நார்மலா ஏதாவது வயிறு வலினா அதுல கொஞ்சம் லெமன் வெந்தயம் போட்டு கொடுத்துருவாங்க. கொடுத்துருவாங்க. எனக்கு இப்போ செர்லாக் சாப்பிடும் போல் இருக்கு. சரிலாக்குண்ணா. என்ன செர்லாக்னா என்னன்னு தெரியல. அதெல்லாம் தெரியாதாடா? நீ தின்னதே இல்லையா? ஆஹா. நல்லா இருந்துச்சு. செர்லாக்கு மிஸ் பண்ணிட்டேன். ஒரு நாள் வாங்குவோம், செர்லாக் வாங்குவோம். செர்லாக் எப்படி இருக்குன்னு வாங்குவோம், சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து பால் பவுடர் தான் ரொம்ப பிடிக்கும். பச்சையா தின்னேன். பச்சை திம்பா ஒயிட் கலராக தானே இருக்கும். சரி ஓகே விடுறேன். நான் பேசவே இல்லை. அப்ப நீங்க என்ன சின்ன வயசுல என்ன சாப்பிட்டீங்க? நான் தூய்மையான பாலும் தாய்ப்பாலும் குடிக்க வளர்ந்தேன். நாங்க என்ன நல்லா வாயில வருது எனக்கு. ஒரு வாட்டி வீட்டுக்கு வா. என்ன காயிலும் சொல்லி சாணியில விடுவாங்க, அதான் கடுப்பாகும். ஒரு நாள் ஊருக்கு போய் ஒரு லாக் போவோம். காலையில் 7 மணி பிக் பாஸ் இருக்கும். 7 மணி சாணி அள்ளுவது. மாட்டு சாணியை அள்ளுவது. 7:30 மணி பால் கறப்பது. அதாவது என்னெல்லாம் கேட்டா ஏ பார் ஆப்பிள், பி பார் பனானா, சி பார் கேட். ஆனா இவனுக்கு எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்க. ஏ பார் அனிதா, பி பார் பூனா, சி பார் சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பொழு நேரமா வரும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிளே பாய். இல்ல, இதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. எல்லா ஊர்லயும் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால். இவங்க ஊர்ல மட்டும் பி ஃபார் பனானான்னு கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த மாதிரிலாம் யோசிக்க தோணுது உங்க ஊர்ல? ஆக்சுவலா எனக்கு ஒரு புரோட்டா 2 புரோட்டா மேல சாப்பிட்டாவே ஒரு மாதிரி திகட்டிருந்தா. எனக்கு சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். எனக்கே இப்போ வயிறு ஃபுல்லான மாதிரி தான் இருக்கு. உனக்கு ஃபுல்லா நீ அதிகபட்சம் எத்தனை பரோட்டா சாப்பிடுவ? அதிகபட்சமே 3 தான் சாப்பிடுவேன். எனக்கு 1 2 மேல தாண்டாது. இந்த கொத்து பரோட்டா எவ்வளவு? 140. 140. கொஞ்சம் அதுவும் சிக்கன் கொத்து பரோட்டா. சிக்கன் கொத்து பரோட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே, வயிறு வேற ஃபுல்லாக இருக்கு. ஆமாம், பரோட்டானால. ஆமாம், அது கிளைமேட் வேற ஒரு மாதிரி இருக்கனால நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு பார்த்தோம். அது திடீர்னு கோல்ட் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு வேலைக்கு போக முடியாது. அதனால மில்க் ஷேக் சொல்லியிருக்கோம். அது என்ன ஷேக்குன்னா கிட் கேட் மில்க் ஷேக். ப்ரைஸ் வந்து 150. ஃபுல்ன்ற கடையில் இருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஃபில் ஆகிடும். ஃபுல்லாயிரும். ஏற்கனவே ஃபுல் ஆகிட்டு இருக்கு.
பிஸ்கெட் ஷேக் நல்லா இருக்கு. இங்க தான் இருக்கு, ஜெயிச்சு பக்கத்துல தான் இருக்கும். கொடுத்துருக்காங்க. இல்லையா ரொம்ப மட்டமா தானே இருக்கு, டைட்டு ஏய் கட்டையா இருக்கு. கட்டையா தானே இருக்கு. தப்பு தப்பா பேசி அடி வாங்கி தாக்காத. சரி ஓகே ஓகே, நல்லா இருக்கு. நீ வந்தா இது 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 வேல்யூ எவ்வளவு? 150. 150 நல்லா இருக்கு. இந்த கிளாஸ் வந்து நல்லா இருக்கு பார்க்க, எடுத்துட்டு போயிடலாம். இது எதுக்குடா? இது வந்து என்னன்னா இப்ப நீ சாப்பிடலன்னா வச்சுக்கோங்க, இதை அப்படியே வளைச்சு இதை எடுத்துட்டு இதை எடுத்துட்டு ஐயோ மழை வர மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு போடுன்னு நினைக்கிறேன். நீ ஒரு வெடி. ஏய் நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு அடி. அங்கங்க கொடுத்து அந்த பழக்கம் கிடையாது. இது வரைக்கும் நான் நினைச்சு பெருமைப்படுற விஷயம் என்ன தெரியுமா, இதுதான். ஒரு தம்மு கிடையாது. பாத்தீங்களா, எண்டுக்காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க. ஒரு நல்ல விஷயத்த சொன்னா கூட சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே பூமர்னு சொல்றாங்க. வாயை வச்சு உறிஞ்சு ஸ்டாவே சப்பையாயிருச்சு. இதை கலட்டு வேணாம், இதை கலட்டு. இல்ல இது ஓகே. அதுக்கு வேணும்டா. இல்ல அவ்வளவுதான். இது கீழே இப்ப இதுவா தான் இருக்கும். பத்தியா ஐஸ்கிரீம் இருக்கு கீழே. எனக்கு 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 வரும் பதறாத. இது நல்லா இருக்கு. நான் ஒரு வாய் எடுத்துக்கிறேன். ஒரு வாய் தான்டா இருக்கு உனக்கு. இந்த காமெடி இவன் பண்ண வேண்டியது, இவன் கூட சேர்ந்து நான் பண்ணிட்டேன். வாயில போட்டா அவன் கவனிக்கல, அவ்வளவுதான். இவ்வளவு மோசமானதா இருக்கீங்க இருப்பீங்க. ஒரு வாய் தான் சொன்னேன், ஒரு வாய் தயிர் பொண்ணு. இது வரைக்கும் எவ்வளோ அப்படியே கால்குலேட் பண்ணுங்க. 40 ஃபர்ஸ்ட் வாங்கினது 40, கார்ன் 40, அப்புறம் இது டீ 2 டீ 60, 100 ஆகி போச்சு. முட்டை புரோட்டா வந்து 140, 240 ரூபா முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே கொடுத்தது வந்து 150, 240 + 150 300. இல்லை 390. இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. ஃபேண்டா 30, 390, 420, 420 ரூபா. 420 இவ்வளோ நம்பர் 420 ஆயிருக்கு இப்போதைக்கு. ஆக்சுவலா இதுவே வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. மழை வேற வர்ற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல கொஞ்சம் டீசெண்டாக 4 பேர் பார்க்குறாங்க. சரி சாப்பிடலாம். இப்போ வந்து மழை வர்ற மாதிரி இருக்கு. இப்போ அடுத்து இடத்த காலி பண்ணணும். என்னடா அவ்வளோ கேவலமா இன்டீசென்ட்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன். சரி தான், நீ நக்கில் பாரு, அவன் பாரு காசு தராமல் ஓடி வந்து பயந்துட்டு இருக்கான். காசு கொடுத்துட்டு வா, நம்ம கிளம்புறோம். தந்துடுறோம் ப்ரோ. ஓகே, இந்த விளாக் வந்து இனிதே முடிவு கிடைக்கிறது. மழை வேறு வந்துருச்சு. இந்த விளாக் வந்து இப்போதைக்கு 420 முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து நம்ம அடுத்த விளாகில் வந்து அதோட சேர்த்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, டாட்டா பை பை. Later. பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார்.